ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து ஃபார்முலா எல்லாமே எந்தெந்த டாப்பிக்லாம் பார்க்கலாங்கிறத கொடுத்துருக்கேன். இது வந்து டிஎன்பிஎஸ்சி, யூஎஸ்ஆர்பி, ரயில்வே, எஸ்எஸ்சி இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இதுக்குள்ள ஃபுல் வீடியோவை கீழே கொடுத்துருக்கேன். எல்லோரும் அதில் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து லாப நஷ்டத்தில் பாருங்கள், அதே கான்செப்ட் தான். பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் 10 புதினங்கள் 8 ரூபாய்க்கு வாங்கி அவச்சு ₹1.25 வீதம் 10 புதினங்களை விற்றா அப்புறம் லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 10 புதினத்தை எத்தனை 8 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அதே தான் அந்த 10 புதினத்தை ஒவ்வொரு புதினத்தையும் ₹1.25 விற்றுருக்காரு. ஒவ்வொரு புதினத்தையும் ₹1.25 விற்றாருன்னா எவ்வளோ வந்திருக்கும்? 10 1 10 ரூபா, 10 2 20 25 பைசா. எத்தனை 10 25 பைசா ₹2.50. அப்போ ₹12.50 மொத்த புத்தகத்தையும் விற்றுருக்காரு, புதினத்தையும். அப்போ அவருக்கு என்ன 8 ரூபாய்க்கு வாங்கி ₹12.50 விற்றுருக்காரு. அப்போ எவ்வளோ லாபம்? ₹4.50 லாபம் பெற்றிருக்காரு. இப்போ இந்த ₹4.50 தான் நமக்கு எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. நம்ம வழக்கம் வர்றோம்னா ஈஸியாக ஒரே கான்செப்ட் தான் பார்த்துக்கோங்க. 8 ரூபாங்கிறது நமக்கு 100%. அதனால் நமக்கு அடக்க விலை வாங்கியிருக்காரு. நமக்கு தேவை இந்த ₹4.50 வேணும். அது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சைடு நம்ம 8 ரூபா இருக்கிறது ₹4.50 வேணும். அப்போ என்ன ஒரு 4.5/8ன்னு போட்டால் இந்த 8 8 போயிடும், ₹4.50 வந்துடும். இப்போ இங்கோடி 4.5/8 போட்டால் இந்த பர்சன்டேஜ் இருக்க இடத்துலையும் 4.5/8 போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 இப்போ 100 இங்கே இந்த சைடு போல் பர்சன்டேஜ், இந்த சைடு ரூபா வந்து ₹4.50 வந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 4.5 100 எத்தனை 450/8 அடி கொடுங்க. 1 8 8 5 8 40, மீதி 5 6 8 48, மீதி 2 இருக்குது /8. 1 2 2 நலி 2 8 எழுதிடலாமா? அப்போ 56 1/4%. ஒரே கான்செப்ட் தான், பார்த்துக்கோங்க.